செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தால் கிராமப்புற மக்கள் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் நடத்தப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, சேலம் மாவட்டத்தில் புத்தொழில் நிறுவனம் மூலம் மகளிர் மூலிகை நாப்கின் தயாரித்து சாதனை புரிந்து வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தால் கிராமப்புற மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. இந்திய அரசால் கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் ஜல் ஜீவன் மிஷன் திட்டமாகும். ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இத்திட்டத்தின் மூலமாக கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தனிநபர் குழாய் இணைப்பு மூலமாக பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீர் வழங்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். நீர்வள பாதுகாப்பு, மழைநீர் சேகரிப்பு மற்றும் கழிவுநீர் மேலாண்மை போன்றவையும் இத்திட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி பங்களிப்புடன் மாநில அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியத்தின் மூலமாக இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் குழாய் இணைப்புகள் சென்றடைவதை இத்திட்டத்தின் மூலமாக ஊரக வளர்ச்சித்துறை உறுதி செய்து வருகிறது. பெண்களின் சிரமத்தை குறைப்பதற்கும் தூய்மையான குடிநீரை வழங்குவதன் மூலமாக தொற்று நோய்களை தடுப்பதற்கும் இத்திட்டம் பெரிதும் உதவுகிறது. ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் முதற்கட்டமாக 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை செயல்படுத்தப்பட்டது. தற்போது மத்திய அரசின் அமைச்சரவையின் ஒப்புதலின் அடிப்படையில் இத்திட்டம் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் மூலம் 2028ஆம் ஆண்டு வரை கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான, போதுமான மற்றும் நிலையான குடிநீர் வழங்குவதை மத்திய அரசு உறுதி செய்து வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக கிராமப்புற மக்கள் எவ்வித சிரமம் இன்றி தங்கள் வீடுகளிலேயே தண்ணீர் வசதி பெறுவதால் பெரிதும் பயனடைந்து வருகிறோம் என தெரிவித்தனர். என் பேர் முரளி. நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில இருந்து பேசுகிறேன். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் தண்ணி வசதி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப தூரம் சைக்கிளில் குடம் எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். இப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் வழியாக நமக்கு வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, நேரம் மிச்சமாகுது. இதனால் எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருது. தண்ணி வீட்டுக்கே வருவது ரொம்ப வசதியாக இருக்குது. கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு இது பெரிய பயனுள்ளதா இருக்கு. என் பெயர் ராணி. நான் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன். நாங்க இருக்கிற இடத்துல முதல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணீர் வீட்டுக்கே வருது. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். நன்றி. பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. பல்வேறு தொழில்துறைகளில் தொழில் பழகுனர் பயிற்சி மாணவர்கள் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பினை பெற்று வாழ்வில் முன்னேற்றம் காண்பதற்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் பெரும்பங்காற்றி வருகிறது. நாடு முழுவதும் உள்ள திறமையான இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யும் நோக்கத்தில் இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ITI படித்து முடித்த திறன் மிகுந்த நபர்களை கண்டறிந்து அவர்கள் படித்த துறைகளிலேயே பயிற்சி அளித்து நடைமுறை அனுபவத்தின் மூலம் அவர்களின் திறனை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 மாதத்திற்கு ஒரு முறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித்தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல் அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி முகாமை மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தின் உதவி இயக்குநர் P. பார்த்திபன் தொடங்கி வைத்தார். தொழில் பயிற்சி படித்து முடித்தவர்கள், இறுதியாண்டு படித்து வருபவர்கள் தொழில் பழகுனர் பயிற்சிக்காக பல நிறுவனங்களுக்கு நேரில் சென்று வர வேண்டிய அலைச்சல் மீதமாகிறது. இணையதளம் மூலம் மாணவர்களின் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு உடனுக்குடன் இப்பயிற்சி இடங்களுக்கு ஏற்றவாறு தேர்வு செய்யப்பட்டு தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. என் பேர் சாதனா. நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ITI இருக்கு. அங்க கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் முடிச்சிருக்கேன்.
கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரண்டிஸ் வந்து 1 இயர் முடிச்சுட்டு ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி. கொல்லிமலை கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்விங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதனால் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் தொழில் பயிற்சி முடித்தவர்கள், ஐடிஐ மாணவ மாணவிகள், அரசு தனியார் தொழில் நிறுவனங்கள் ஆகியோரிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. சேலம் மாவட்டத்தில் புத்தொழில் நிறுவனம் மூலம் மகளிர் மூலிகை நாப்கின் தயாரித்து சாதனை புரிந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். மாதவிடாய் என்றழைக்கப்படும் பருவம் வந்த பெண்கள் சந்திக்கும் இயற்கையான சுழற்சியை பற்றி பேசுவதே தவறானது என்ற மனப்போக்கு இன்றைக்கும் மாறவில்லை. அந்த சொல்லை சொல்வதற்கே தயக்கம் எனும்போது மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை யாரிடமும் மகளிரால் பகிர முடியாத நிலையே உள்ளது. குறிப்பாக மாதவிடாயின் போது பயன்படுத்தும் ரசாயனம் மிகுந்த நாப்கின்களால் பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதுடன் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் அது வழிவகுத்து விடுகிறது. தங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தாங்களே தீர்வு காணும் வகையில் சேலத்தைச் சேர்ந்த மகளிர் முயற்சி எடுத்து இதில் வெற்றியும் கண்டுள்ளனர். மாதவிடாயின் போது பயன்படுத்தும் நாப்கின்களை முற்றிலும் இயற்கை சார்ந்ததாகவும் மூலிகை பொருட்களையும் பயன்படுத்தி தயாரித்து வருவதாக கூறுகிறார் திருமதி சரண்யா கோபிநாத். நிறைய பெண்கள் இதை உபயோகம் பண்ணி நிறைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. இதை நாங்கள் எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் உபயோகம் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்துட்டு மரவள்ளி கிழங்கு பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் காட்டன் பேஸ்டு மெயினாக நாங்கள் அதை டாப் லேயர் எல்லாமே யூஸ் பண்ணுறது பயோடிகிரேடபிள். அதுவும் இல்லாமல் ஸ்பன் லேஸ்ன்றக்கூடிய ஒரு காட்டன் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து நாப்கின்ஸ்க்காகவே நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதை யூஸ் பண்ணும்போது 100% அவங்களுக்கு இச்சிங் ரேசஸ் இருக்காது. இன்னொன்று அப்சார்ப்ஷனும் நல்லாயிருக்கும். இது ஏன் நம்ம இந்த அப்சார்ப்ஷன் லெவல் நம்ம கொண்டு வரோன்னா, ஒர்க்கிங் உமன்ஸ் தான் நிறையா. எல்லா பெண்களுமே வீட்டில் இருக்கக்கூடிய காலங்கள் தாண்டி இப்போ எல்லாருமே வெளியே தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்காக சேஃப்டியும் இருக்கணும், அதே போல் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு ப்ளஸ் இதோட நமக்கு ஹெர்பலும் நம்ம சேர்த்திருக்கோம். தன்னை சுற்றியிருப்பவர்களுக்கு ஏற்பட்ட உடல்நல பாதிப்பை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் இதுபோல் ஏற்படாமல் இருக்க வல்லுநர்கள் உதவியுடன் தீர்வு கண்டுள்ள சரண்யா இதனை ஸ்டார்ட் அப் நிறுவனமாக தொடங்கி 20க்கும் மேற்பட்ட மகளிரை கொண்டு மூலிகை நாப்கின்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். பணிக்கு செல்லும் மகளிர், பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவியர், ஒரே இடத்தில் நெடுநேரம் இடைவெளியின்றி உழைப்போருக்கு இந்த மூலிகை நாப்கின்கள் மிகுந்த பலனை தரும் என்பதால் கிராமப்புற மகளிருக்கு சந்தை வாய்ப்பினையும் இந்த தொழில் வாய்ப்பு உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் சரண்யா. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு இதுவரை 26 கோடி மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் அர்ப்பணிப்புடன் கூடிய கடின உழைப்பு காரணமாக நாட்டின் வேளாண் உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 15,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன் பயன்பாடு குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் நாடு முழுவதும் 11,000க்கும் கூடுதலான வேளாண் உற்பத்தி சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் முன்னேற்றமே புதிய இந்தியாவிற்கு பலம் சேர்ப்பதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.